கோடான கோடி தெய்வீக மங்கள சக்திகளை நமக்கு தர்றது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது. அது வருஷத்துல 4 தடவை தான் இந்த புண்ணிய காலம் நமக்கு கிடைக்குதுங்க. பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம், மாசி, வைகாசி, ஆவணி இந்த மாசத்துல வர முதல் நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதிகாலை 3 மணிலேருந்து 11 மணிக்குள்ள நம்ம விஷ்ணுவை கும்பிட்டுறணும். அன்னைக்கு பெருமாள் கோயில்ல சந்நிதிகளை 27 முறை சுத்தி வரணுங்க. இப்ப தம்பதிகளா இருந்தா 2 பேரும் சேர்ந்து சுத்தினா ரொம்ப விரைவில் பலன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி சுத்துறதுன்னா, ஒரு சுத்தி வந்தோன்னே ஒரு பூவை கொடிமரம் வச்சிடணும். அதே போல ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு பூவை வச்சுட்டு சுத்தி உழுந்து கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு வரணும். அப்போ அவங்க வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இதெல்லாம் பல கோடி மடங்கா பெருகுதுங்க. ஏழைகளுக்கு உதவலாம், கோயிலே அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், பூஜை, ஸ்தல விருட்சம் பூஜை, நதிகளுக்கு பூஜை பண்ணலாம். அப்புறம் விளக்கேற்றுவதெல்லாம் சிறப்பு. இது திருமணம், குழந்தை பேரு, அது மாதிரி வேலை, அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைச்சதெல்லாம் நிறைவேறும். அப்படிங்கிறது தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருஷம் முழுசும் போய் சாமி கும்பிடுற பலனை இந்த ஒரு நாள் போய் சாமி சந்நிதியில் சுற்றி கும்பிட்டாலே பெறலாம். அதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்.